சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி சென்னை ராயபுரத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்மண்டபம் பகுதியில் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் துவங்கி 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடத்தப்பட்டது. தேர்தல் ஆணையமும் மாநகராட்சி நிர்வாகமும் இணைந்து நடத்திய பேரணியை மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் பேரணியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் முறை குறித்தும் பொதுமக்களுக்கு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த பரனூரில் வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரம் வழங்கி மக்கள் நல கூட்டணியினர் பிரச்சாரம் செய்தனர். செங்கல்பட்டு தொகுதி எம்எல்ஏ அனகை முருகேசன் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இதில் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பொன்னம்பலப்பட்டியில் வாகன தணிக்கையின் போது 62 சவரன் நகையை பறக்கும் படையினர் கைப்பற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் தாமரைப்பாடியைச் சேர்ந்த ஆயிஷா என்பவர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நகை கொண்டு சென்றது விசாரணையில் தெரியவந்தது. இருப்பினும் பறிமுதல் செய்யப்பட்ட நகை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் இளைஞர் தாக்கப்பட்ட வீடியோ காட்சி வாட்ஸ்அப்பில் பரவி வருகிறது. தாக்கப்பட்ட இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் அரசு மருத்துவமனை குழுவினர் 2 நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் பங்குனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய உற்சவரை தரிசனம் செய்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நிலைநிறுத்தினர்.